ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்ருதி தமிழ் இன்ஃபோ. இன்றைக்கி நம்மளுடைய சேனலில் மிகவும் சுவையான பிரெட் கேண்டி எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் ஸ்ருதி தமிழ் இன்ஃபோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போடுற வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தேவையான பொருட்கள் என்னென்னன்றதை பார்க்கலாம். பிரெட், பட்டர், சுகர், மில்க் பவுடர். ஃபஸ்ட்டு ப்ரெட்டை சைடில் இருக்கக்கூடியது எல்லாமே நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் சின்ன சின்ன க்யூபாக நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி சின்ன சின்னதாக நம்ம கட் பண்ணி ஃபஸ்ட்டு எடுத்து வச்சுக்கலாம். ஒரு கடாயில் நம்ம கட் பண்ணி வச்சுக்கக்கூடிய ப்ரெட்டை அதில் போட்டு நல்ல கிறிஸ்பியாக வரத்தட்டிக்கும் ஃப்ரை பண்ணிக்கலாம். நம்ம எண்ணெய் எதுவுமே ஊற்ற வேண்டாம். மிதமான சூட்டில் வச்சுக்கோங்க, இல்லைன்னா ப்ரெட்டு கரிஞ்சு போயிடும். நல்லா பார்க்குறதுக்கு நல்லா இருக்கணும், அதே சமயத்தில் நல்லா மொறுன்னு இருக்கிற மாதிரி வறுத்து எடுத்து வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு கடாயில் நம்ம எடுத்து வச்சுருக்கக்கூடிய சுகர் சேர்த்துக்கலாம். அதை கொஞ்சமாக நம்ம தண்ணியும் அதில் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா நம்ம மில்க் பவுடர் எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அதையும் அதில் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். பால் ஊற்றுறதா இருந்தால் கூட நம்ம பால் ஊற்றிக்கலாம், நம்மளுடைய விருப்பம் தான். இப்போது எடுத்து வச்சுருக்கக்கூடிய பட்டரையும் அதில் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. அது அப்படியே நல்லா சுண்டி ஒரு நல்ல க்ரீம் பதத்துக்கு வரணும். பாருங்கள், அது கொஞ்சம் தண்ணியாக இருக்குது, கொஞ்சம் கட்டியாக தட்டிக்கும் நல்லா கிளறி விட்டுக்கிட்டே இருங்க. இப்போ பாருங்கள், நல்லா கட்டியாகிடுச்சு. இன்னும் கொஞ்சம் விட்டிங்கன்னா முறிஞ்சு போயிடும். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம எடுத்து வச்சுக்கூடிய ப்ரெட்டை அதில் சேர்த்துக்கலாம். ப்ரெட்டை அதில் சேர்த்து லைட்டாக அப்படி மெதுவாக பிரட்டி விடுங்க. இது அப்படியே ஒரு தட்டில் தட்டி கொஞ்சம் நேரம் ஒரு 1 hour அப்படியே விட்டுருங்க. ஒரு 1 hour கழித்து எடுத்திங்க அப்படின்னா நல்லா தனித்தனியாக இருக்கும் உங்களுக்கு. ஸோ இது குழந்தைங்க வந்து ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ரொம்ப குயிக்காக ரொம்ப ஈஸியாக நம்ம செஞ்சு முடிச்சிடலாம். நமக்கு சாக்லேட் கேட்குறப்போ இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு ஹெல்த்தியாகவும் இருக்கும், ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மறுபடியும் ஒரு சூப்பரான வீடியோவோட உங்களை வந்து சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.